ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கலாம், எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இன்றைக்கி ஒரு கிரில் சிக்கன் மாதிரி அதெல்லாம் பண்ண போகிறோம். தோட்டத்தில் அது எப்படி பண்ணுறோம் அதுதான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது சிக்கன் தந்தூரி பண்ணதுக்கு அந்த மேலே வைப்பாங்கள்ல, அந்த தட்டு மாதிரி இருக்கும், அதான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், இதுதான் சிக்கன் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் இது மேலே தான் சிக்கன் வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே தான் அந்த சிக்கன் தந்தூரி வைக்க போகிறோம். நாங்கள் பாருங்கள், இது நாங்கள் எங்கள் கையால் பண்ணது. இப்போ கறிக்கட்டை போடுறோம். கொயிலாடா ஃப்ரெண்ட்ஸ், இது சிக்கனை நல்லா கழுவிக்கிடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, மூஞ்சி கலராக இருக்கலாம். சுற்றி தோட்டம் இது. ஃப்ரெண்ட்ஸ், இது சிக்கன் தந்தூரி மசாலா. இது கூட 4 முட்டை சேர்த்துக்கிறோம். அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இஞ்சி பூண்டு மசாலா வீட்டுல இருந்தே அரைச்சி கொண்டு வந்துட்டோம். உடம்பு நல்லது. உப்பு உண்டுல சிந்து மசாலால அது இது இஞ்சி பூண்டு போடுறோம்ல. முட்டையில உப்பு இல்ல, தேவையான அளவு உப்பு. கல் உப்புல போதும் போதும். இப்போ தயிர் ஒரு பாக்கெட், கர்டு தயிர் போடுறோம். மசாலா இன்னும் கட்டியா வரணும். கிட்டா இருக்குல்ல. ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறோம். கொட்டை எல்லாம் கோழி நல்லா மசாலா தடவி அதை ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். எது பால்? இங்கில பால் அடுத்து கொஞ்சம் இது நம்ம போர் அப்படியே சும்மா ஊத்திராத. இது பட்டர். நாங்க மூஞ்சி என்ன காட்டிக்கிறேன். உலகத்துல அம்முட்டு அறுவலியும் ஆயில்
வேற கங்கு வந்து எப்படி போட்டுட்டு இருக்கோம்னாக்கி டீ படக்கூடாது, கங்காகிற மாதிரி போட்டுட்டு இருக்கோம். அப்பதான் அந்த கருப்படிக்காது ஜாஸ்தி. அதனால கங்கு தான் இருக்கணும். லைட்டா தீ மேல படாம ஒரு 20% தான் தீ எரியணும். 100% இருக்குன்னா ஹைட்ல அதுல 20% தான் தீ எரியணும். இது ஹிந்தி வாழா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிட்டு திருப்பி போட்டுருங்க. இப்ப மசாலா தந்தூரி ரெடி ஆயிட்டு இப்போ சாப்பிட போறோம். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. 3 கோழி வச்சிருந்தோம், அழகா வந்திருக்கு. இப்போ நானும் ஃப்ரெண்டு தான் சாப்பிட போறோம். சாப்பிடுறத இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நல்லா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெண்ட். எப்படி இருக்கு? குடுக்கையை மொத்தமா எடுத்துறணும். நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா வந்திருக்குல. நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு அழகா அந்த உப்பு நெய்யெல்லாம் பக்குவமா இருக்கு. புதினா சட்னி எடுத்து கொடுப்பா. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே பாய்.